பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாபினில் நூல் சுற்ற போகிறோம். சுத்தையில் இந்த ஸ்பின்னு இது எதுலேயுமே இந்த டென்ஷன் எதுலேயுமே வந்து நூல் இருக்கக்கூடாது. ஊசிலையும் நூல் போகக்கூடாது. ஊசியில் நூலில் இருக்கக்கூடாது. நூல் சுத்தையில் பாபினுக்கு அடியில் ஊசிக்கு அடியில் ஒரு துணியை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஷினில் வந்து இந்த வீல் இல்லை. இந்த வீல் இருக்கும், டயர் இருக்கும். டயர் வச்சு தான் சுற்றணும். டயர் இல்லை. நீங்கள் இந்த டயர் இருக்கும், அதில் வச்சு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள், இதில் கொண்டு போய் இந்த பாபின் இங்கே இருக்கும் பாருங்கள், இதை கொண்டு போய் இதில் வைக்கணும். அதில் வச்சிங்கன்னா கரெக்டாக இப்படி கிரிப்பாக நிற்கும். இப்படி அமுத்திடணும். இருக்கும் நூலை வச்சு சுற்றணும். எனக்கு இந்த டயர் இல்லாதனால சுற்ற வராது. அதனால் நான் இப்போ ஊசியை சுற்றுறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. டயர் வீல் வந்து வீணாக போயிடும். இப்போ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஊசி அல்லது பெரிய ஊசி, மேட்டு ஊசி அந்த மாதிரி சின்னதை தான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த நூலை வந்து ஒரு 2 சுற்று, ஒரு 2 ரவுண்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை வந்து அப்படி ஒரு 2 ரவுண்டு சுற்றிக்குங்க. சுற்றிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஈஸியாக சுற்றிடுவோம். பிகினருக்கு வந்து என்ன பண்ணணும், அவ்வளோ வேகமாக வந்து சுற்ற வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய ஊசி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வரும். ஒன்றுக்கு மேலே ஒரு நூல் ஏறக்கூடாது. இப்படியே வரணும். இந்த இது இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வருது. இப்படி மெல்லிஸாக. பிகினருக்கு வந்து வேகமாக ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி சுற்றிக்க வேண்டியது தான். அப்போ பாருங்களேன், ஒரே சீராக ஒரே லெவலாக இருக்கும். ஏறது இறங்காது. இது தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த சிக்கலும் வராது. நூல் சிக்கிக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். தையல் நீட்டாக இருக்கும். ஓகேயா?